நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, திரு அவையில் யூபிலியாண்டு 2025 மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. சாலமோனுக்கு அரசர் தாவீது கூறிய வார்த்தைகள். தாவீது தன் மகன் சாலமோனை நோக்கி, என் மகனே, ஆண்டவர் உன்னோடு இருப்பாராக. அவர் உன்னை குறித்து கூறியபடியே உன் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்தை நீ கட்டி முடிப்பதில் வெற்றி பெறுவாயாக. உன் கடவுளாகிய ஆண்டவரின் திருச்சட்டத்தை கடைபிடித்து இஸ்ரவேலை ஆள்வதற்கு வேண்டிய அறிவையும் விவேகத்தையும் ஆண்டவர் உனக்கு தந்தருள்வாராக. ஆண்டவர் மோசேயின் வழியாக இஸ்ரவேலுக்கு கட்டளையிட்ட நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து அதன்படி செய்தால் நீ வளம் பெறுவாய். திடம் கொள், உறுதியாயிரு, அஞ்சாதே, கலங்காதே. இதோ, எளியேன் ஆண்டவரின் இல்லத்திற்காக 4000 டன் பொன்னும் 40,000 டன் வெள்ளியும் எடை மதிப்பிட இயலா வெண்கலமும் இரும்பும் ஏராளமாய் சேகரித்துள்ளேன். மரங்களும் கற்களும் தயார் செய்து வைத்துள்ளேன். நீ இன்னும் அதிகம் சேகரிப்பாய். வேலை செய்ய திரளான ஆட்களும் கல் தச்சர், கொத்தர், தச்சர் ஆகியோரும் பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு ஆகியவற்றை கொண்டும் எல்லாவித வேலைப்பாடுகளையும் செய்யக்கூடிய எண்ணற்ற கைவினைஞர்களும் இருக்கின்றனர். எழு, செயல்படு, ஆண்டவர் உன்னோடு இருப்பாராக என்று கூறினார். திரு அவையில் யூபிலியாண்டு 2025. எதிர்நோக்கின் திருப்பயணிகளாண்டு ஒரு மீள்பார்வை. அன்பு நேயர்களே, எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற இந்த யூபிலியாண்டானது தொடங்கப்பட்டு ஏறக்குறைய 6 மாதங்களை சிறப்பாக கடந்துவிட்டது. 2024 ஆண்டு டிசம்பர் 25 கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவன்று ஆரம்பமாகிய இந்த யூபிலியாண்டு 2025 ஆனது 2026 ஆண்டு ஜனவரி 6 திருக்காட்சி பெருவிழாவன்று நிறைவு பெற இருக்கின்றது. எனவே இன்றைய நம் நிகழ்வில் கடந்த 6 மாதங்களாக திரு அவையில் சிறப்பிக்கப்பட்ட யூபிலியாண்டு பற்றிய ஒரு மீள் பார்வையினை காணலாம். ஆண்டு டிசம்பர் 25 கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நள்ளிரவு திருப்பலியின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலின் புனித கதவினை திறந்து வைத்து யூபிலி ஆண்டினை துவக்கி வைத்தார். அன்றைய பெருவிழா நள்ளிரவு திருப்பலியில் ஆற்றிய மறையுரையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், புனித கதவு திறக்கப்பட்டதன் வழியாக நாம் புதியதொரு யூபிலி ஆண்டை தொடங்கியுள்ளோம். இதனால் இந்த அருள் தரும் புனித ஆண்டின் அறிவிப்பின் மறைபொருளுக்குள் நாம் ஒவ்வொருவரும் நுழைய முடியும் என்று நம்புகிறோம் என கூறினார். எதிர்நோக்கின் புனித கதவானது உலகுக்கு திறக்கப்பட்ட இரவு இது.
உங்களுக்கும் எதிர்நோக்கு இருக்கிறது என்று கடவுள் நம் ஒவ்வொருவரிடம் சொல்லும் கிறிஸ்து பிறப்பு இரவு என்றும் கூறினார். கிறிஸ்தவ எதிர்நோக்கு என்பது செயலற்ற முறையில் காத்திருக்கும் ஒரு மகிழ்ச்சியான முடிவு அல்ல. நமக்கே உரிய பழக்க வழக்கங்களில் வாழ்ந்து கொண்டு சோம்பலில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று அது நம்மை கேட்டுக்கொள்கிறது என வலியுறுத்தினார் திருத்தந்தை. அன்னையாம் இப்பூமிக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதி, அநியாய கடன்களால் ஏழை நாடுகளுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள சுமைகள், பழைய மற்றும் புதிய வகையான அடிமைத்தனத்தால் சிறைபிடிக்கப்பட்ட அனைவருக்கும் நம்பிக்கையையும் எதிர்நோக்கையும் அளித்து இந்த உலகையே மாற்றியமைப்பதற்கு எதிர்நோக்கின் யூபிலி ஆண்டு நம்மை அழைக்கின்றது என வலியுறுத்தினார் திருத்தந்தை. கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவன்று நண்பகலில் வழங்கிய ஊருக்கும் உலகிற்குமான ஊர்பியத் ஓர்பி சிறப்பு செய்தியில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித கதவானது மெய்ப்பரான இயேசுவை அடையாளப்படுத்துகின்றது என்று எடுத்துரைத்தார். புனித கதவு அனைவருக்காகவும் திறந்திருக்கும் மீட்பின் கதவாகிய இயேசுவை குறிக்கிறது. இரக்கத்தின் தந்தை நம் உலகத்தின் மத்தியில், வரலாற்றின் மத்தியில் நாம் அனைவரும் அவரிடம் திரும்புவதற்காக திறந்துவிட்ட கதவுதான் இயேசு. நாம் அனைவரும் காணாமல் போன ஆடுகளைப் போன்றவர்கள். தந்தையின் வீட்டிற்கு திரும்புவதற்கு நமக்கு ஒரு மெய்ப்பரும் கதவும் தேவை. இயேசுவே அந்த மெய்ப்பரும் கதவுமாக இருக்கின்றார் என்று, இயேசுவே நம் வாழ்வின் கதவாக இருப்பதை வலியுறுத்தினார் திருத்தந்தை. டிசம்பர் 26 புனித ஸ்தேவான் திருவிழாவன்று ரோமையில் உள்ள ரெபீபியாவின் சிறைச்சாலையின் புனித கதவுகளை திறந்து வைத்து திருப்பலி நிறைவேற்றி மறையுரை வழங்கிய திருத்தந்தை மன்னிப்பு, சுதந்திரம் என்னும் 2 இலக்குகளை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுத்தார். தான் இறக்கின்ற வேளையிலும் புனித ஸ்தேவான் முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். மன்னிப்பு என்னும் அன்பின் செயல் வழியாக நாம் நமது சுதந்திரத்தை மீண்டும் பெறுகிறோம். இது நாம் சரியானதை செய்வதற்கான வலிமையை குறிக்கிறது. நாம் நமது நன்மைத்தனத்தில் உண்மையாக நிலைத்திருக்கும் போது நாம் சுதந்திரமாக இருக்கிறோம் என்று எடுத்துக் காட்டினார் திருத்தந்தை பிரான்சிஸ். டிசம்பர் 29 ரோமில் உள்ள புனித யோவான் லாத்தரன் பெருங்கோவிலின் புனித கதவுகளை திறந்து வைத்தார். ஜனவரி 1 அன்று புனித மேரி மேஜர் பெருங்கோவிலின் புனித கதவுகளை திறந்து வைத்தார். ஜனவரி 5 அன்று புனித பவுல் பெருங்கோவிலுள்ள புனித கதவுகளை திறந்து வைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். இவ்வாறாக ரோமில் 4 பெருங்கோவில்களில் உள்ள புனித கதவுகளும் ரெபீபியா சிறைச்சாலையின் புனித கதவுகளும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டன. ஆண்டின் இறுதி நாளாகிய டிசம்பர் 31 நள்ளிரவு நன்றி திருவழிபாட்டின் போது எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற இந்த யூபிலியாண்டின் மையக் கருத்தானது பல்வேறு அர்த்தங்கள் நிறைந்ததாகவும் முன்னோக்கு வழிகள் பலவற்றை கொண்டதாகவும் இருக்கின்றது. இதுவே திருப்பயணங்களின் பாதையாகவும் அமைகின்றது என்று வலியுறுத்தினார் திருத்தந்தை. எதிர்நோக்கின் சிறந்த பாதைகளில் ஒன்று உடன் பிறந்த உணர்வு. அனைவரும் உடன் பிறந்தோரே என்ற சுற்றுமடலில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வலியுறுத்தி உள்ளதும் இதுவே. ஆம், உலகின் எதிர்நோக்கு என்பது நம் உடன் பிறந்த உணர்வில் உள்ளது. 2025 ஆண்டு புத்தாண்டு திருப்பலியின் போது ஆற்றிய மறையுரையில் நமது வாழ்வில் மீண்டும் ஒரு புதிய ஆண்டினை இறைவன் கொடுத்துள்ளார். ஆண்டின் தொடக்கத்தில் நமது எண்ணத்தை அன்னை மரியாவை நோக்கி உயர்த்துவது மிக நல்லது. இறைவனின் தாயான மரியா இயேசுவுடனான நமது உறவை வலுப்படுத்துகிறார். நம்மை அவரிடம் மீண்டும் கொண்டு சேர்க்கிறார். அவரை பற்றி நம்மிடம் எடுத்துரைத்து அவரிடமே நம்மை அழைத்துச் செல்கின்றார் என்று அன்னை மரியா எதிர்நோக்கின் கதவாக இருப்பதை பற்றி வலியுறுத்தினார் திருத்தந்தை. யூபிலியாண்டிற்கான புனித கதவினை திறந்துள்ள நமக்கு இயேசுவை இவ்வுலகிற்கு கொண்டு வரும் கதவாக, நுழைவாயிலாக அன்னை மரியா இருக்கின்றார் என்பதை நினைவூட்டினார் திருத்தந்தை. 2025 ஆண்டு ஜனவரி 24 முதல் 26 வரை உலக சமூக தொடர்புகளுக்கான யூபிலி நாளாக திரு அவையில் சிறப்பிக்கப்பட்டது. எதிர்நோக்கின் கதைகளை அனைவருக்கும் எடுத்துரைக்கக்கூடியவர்களாக சமூக தொடர்பாளர்கள் இருக்க வேண்டும். அனைத்தையும் இழந்துவிட்டதாக தோன்றினாலும் அதில் மறைந்திருக்கும் நன்மையின் துகள்களை தேடுபவர்களாக, எதிர்நோக்கிற்கு நேர்மாறான அவநம்பிக்கை சூழலிலும்
எதிர்நோக்கை தேட அனுமதிப்பவர்களாக சமூக தொடர்பாளர்கள் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் திருத்தந்தை. பிப்ரவரி 8, 9 ஆகிய நாட்களில் காவல் படையினர் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கான யூபிலி நாள் சிறப்பிக்கப்பட்டது. சமூக மற்றும் அரசியல் வாழ்க்கையின் பல பரிமாணங்களை உள்ளடக்கிய ஒரு பெரிய பணியானது ராணுவம், காவல் மற்றும் பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நாடுகளின் பாதுகாப்பிற்கான அர்ப்பணிப்பு, சட்டப்பூர்வமான தன்மை மற்றும் நீதியின் பாதுகாவலர்களாக இருக்க அவர்கள் அனைவரும் அழைக்கப்படுகின்றார்கள் என்று சுட்டிக்காட்டினார் திருத்தந்தை. இயேசுவை போல பாதுகாப்பு தேவைப்படும் நிலையில் இருக்கும் மக்களை பார்த்து அவர்களது வாழ்க்கை படகில் ஏறுங்கள், அமருங்கள், நற்செய்தியின் வெளிச்சத்திலும் நன்மைக்கான பணியிலும் தொடர்ந்து நிலைத்து நில்லுங்கள் என்று வலியுறுத்தினார் திருத்தந்தை பிரான்சிஸ். பிப்ரவரி 14 அன்று புரோங்கிதிஸ் எனப்படும் மூச்சுக்குழல் அழற்சி நோயால் பாதிக்கப்பட்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரோமில் உள்ள ஜெமெல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். எனவே அதன் பின் சிறப்பிக்கப்பட்ட யூபிலி நிகழ்வுகளானது திருத்தந்தையின் சார்பாக திருப்பீட துறைகளைச் சார்ந்த கர்தினால்களின் தலைமையில் நடைபெற்றது. பிப்ரவரி 15 முதல் 18 வரை கலைஞர்களுக்கான யூபிலி நாளாக சிறப்பிக்கப்பட்டது. உலகில் மறைந்திருக்கும் கடவுளின் மகத்துவத்தை நமது கண்கள் மற்றும் இதயத்தால் உணர வைப்பது கலைஞர்களின் பணி. மனிதகுலம் தனது திசையையும் எதிர்நோக்கின் எல்லையையும் இழக்காமல் இருக்க உதவுவதும் கலைஞர்களின் பணி என்று தனது யூபிலி செய்தியில் தெரிவித்தார் திருத்தந்தை. பிப்ரவரி 21 முதல் 23 வரை திருத்தொண்டர்களுக்கான யூபிலி நாள் சிறப்பிக்கப்பட்டது. திருத்தொண்டர்கள் தங்களது பணியின் வழியாக இரக்கமுள்ள இறைத்தந்தையின் முகத்தை உருவாக்கும் சிற்பியாகவும் ஓவியராகவும் இருக்கின்றனர். தமத்திருத்துவத்தின் மறைபொருளுக்கு சான்றாக திகழ்கின்றார்கள் என்றும் அவர்களை குறித்து தனது செய்தியில் தெரிவித்தார் திருத்தந்தை. மார்ச் 8 முதல் 9 தன்னார்வலர்களுக்கான யூபிலி நாள் சிறப்பிக்கப்பட்டது. இயேசுவின் முன் மாதிரிகையை பின்பற்றி பணி பெற அன்று பிறருக்கு பணிபுரிவதற்காக அழைக்கப்பட்டிருக்கும் தன்னார்வலர்களின் பணியினை பாராட்டினார். தனிமை, வறுமை எனும் பாலைவனத்தில் பல்வேறு தன்னார்வ பணிகள் புதிய மனுக்குலத்திற்கான இலைகளை துளிர்க்கச் செய்து புதிய தோட்டத்தை உருவாக்குகின்றது. இறைவனின் கனவான இத்தோட்டம் நம் எல்லோரது கனவாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை. மார்ச் 28 வெள்ளிக்கிழமை 24 மணி நேர திருநற்கருணை ஆராதனையானது யூபிலி ஆண்டை முன்னிட்டு சிறப்பிக்கப்பட்டது. மார்ச் 28 முதல் 30 வரை இறை இரக்கத்தின் மறைப்பணியாளர்களுக்காகவும் ஏப்ரல் 5 முதல் 6 நோயாளிகளுக்காகவும் யூபிலி நாள் சிறப்பிக்கப்பட்டது. நோய் என்பது மிகவும் கடினமானது, வாழ்வை கடினமாக்குவது. நாம் எவ்வளவு பலவீனமானவர்கள் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றது என்று நோயாளர்களுக்கான யூபிலி நாள் சிறப்பு செய்தியில் வலியுறுத்தினார் திருத்தந்தை. மேலும் ஏப்ரல் 20 அன்று சிறப்பிக்கப்பட்ட உயிர்ப்பு பெருவிழாவின் போது உயிர்ப்பு உன்னதமானது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டு இறந்து உயிர்த்ததால்தான் நமது நம்பிக்கை புது பிறப்பெடுக்கின்றது. இயேசு நமக்காக உயிர்த்தார் என்ற நம்பிக்கையில் ஆளப்பட்டவர்களாய் நாம் வாழவும், நமது வாழ்வை நம்பிக்கையின் சான்றாக மாற்றவும் இந்த உயிர்ப்பு நாளில் இறைவன் நம்மை அழைக்கின்றார் என்பதை உணர்ந்து வாழ வலியுறுத்தினார் திருத்தந்தை. உயிர்ப்பு பெருவிழாவன்று வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகள் அனைவரையும் இறுதியாக வாழ்த்திய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உயிர்ப்பு நாளுக்கு அடுத்த நாள் திங்கட்கிழமையன்று இறைப்பதம் சேர்ந்தார். மே 8 அன்று திரு அவையின் 267வது புதிய திருத்தந்தையாக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார். டிசம்பர் 25 கிறிஸ்து பிறப்பு பெருவிழா முதல் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா வரை 2025ஆம் ஆண்டு எதிர்நோக்கின் திருப்பயணிகள் யூபிலி ஆண்டினை மிகச் சிறப்பான முறையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழிநடத்தினார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களால் மே, ஜூன் ஆகிய மாதங்களில் சிறப்பிக்கப்பட்ட யூபிலி நிகழ்வுகள் குறித்து வரும் வாரத்தில் காணலாம். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் ஆண்டு ஒரு மீள்பார்வை என்ற தலைப்பில் திரு அவையில் யூபிலி ஆண்டு 2025 என்னும் நிகழ்வினை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். பூமியின் மற்றும் ஏழைகளின் அழுகையை நாம் கேட்கிறோம். ஏனென்றால் இந்த கூக்குரல் கடவுளின் இதயத்தை எட்டியுள்ளது என்றும்
நமது கோபம் அவருடைய கோபமாக வெளிப்பட்டுள்ளது, நமது பணியே அவருடைய பணியாகவும் அமைந்துள்ளது என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூலை 9 புதன்கிழமை ரோமைக்கு அருகிலுள்ள காஸ்தல் கந்தோல்ஃபோ கோடை விடுமுறை இல்லத்தில் நிறைவேற்றிய திருப்பலியில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, மறைந்த முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எழுதிய திருமடலான இறைவா உமக்கே புகழ் குறித்தும் தனது மறைவுரையில் குறிப்பிட்டார். அச்சம் மற்றும் குழப்பத்தின் மத்தியில் நம்பிக்கையை அடையாளப்படுத்த புயலை அமைதிப்படுத்திய இயேசுவின் விவிலிய நிகழ்வை பயன்படுத்தி புதிய வாழ்க்கையையும் அமைதியையும் கொண்டு வரும் அவரின் வலிமையை குறித்து தனது மறைவுரையில் எடுத்துக்காட்டினார் திருத்தந்தை. இறுதியாக படைப்புடன் இணக்கமாக வாழ்வதையும் பாவம் மற்றும் அநீதியிலிருந்து விலகுவதையும் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நெருக்கடிகளை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு வழியாக நல்லிணக்கத்தை வளர்ப்பதையும் ஊக்குவித்த திருத்தந்தை இந்த குணப்படுத்தும் பயணத்தில் பங்களிக்க அனைவருக்கும் அழைப்பு விடுத்து தனது மறைவுரையை நிறைவு செய்தார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு 2 மாதங்கள் ஆன நிலையில் அவரை பற்றி வெளியாகி வரும் புகைப்படங்கள் மிகவும் ஆழமான அர்த்தங்களை கொண்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் 8ஆம் தேதியன்று திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் தூய பேதுரு பெருங்கோவிலின் வளாகத்தின் மைய குவிமாடத்திலிருந்து வழங்கிய சிறப்பு ஆசிர்வாதத்தின் போது மகிழ்ச்சியில் திளைத்திருந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வெளிப்படுத்திய உணர்வுகளைப் போன்ற சில காட்சிகளும் அவற்றில் அடங்கும். மேலும் மற்றொரு அரிய புகைப்படமாக குழந்தைகளுக்கான வத்திக்கான் கோடை முகாமின் போது திருத்தந்தை ஒரு சிறுமியின் அருகில் அரைமண்டியில் அமர்ந்தவாறு ஒரு வரைபடத்தை காட்டுகிறார். இந்த புகைப்படம் எதிர்காலத்திற்கான ஒரு செய்தியையும் ஒரு புது பார்வையையும் தாங்கி நிற்கிறது. இந்த புகைப்படத்தில் திருத்தந்தை புன்னகையுடன் புகைப்படம் எடுக்கும் நபரை பார்க்கிறார். அதேவேளையில் இந்த தருணத்தால் ஈர்க்கப்பட்ட சிறுமி புகைப்பட கருவியை பார்க்காமல் தனது புன்னகை நிறைந்த பார்வையை திருத்தந்தையின் மீது பதிக்கிறார். உங்களின் அழுகுரல் கடவுளின் இதயத்தை எட்டியுள்ளது என்று ஒரு இதழ் ஒன்றில் கூறியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூலை மாத பியட்சா சான் பியத்ரோ என்ற இதழில் 3 குழந்தைகளின் இளம் தாயான ஜைரா என்பவர் அமைதிக்கான உரிமை குறித்து துணிவுடன் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இவ்வாறு கூறியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மேலும் போரினால் எல்லாம் அழிந்துவிட்டால் நமக்கு என்ன நடக்கும் என்று கேட்கும் பெனவெத்தோவைச் சேர்ந்த இளம் தாயான ஜைராவின் இதயபூர்வமான கேள்விக்கு பதிலளித்துள்ள திருத்தந்தை, உங்களின் வார்த்தை கடவுளின் இதயத்தை அடையும் ஓர் அழுகை என்றும், அமைதி என்பது வெறும் ஆசை மட்டுமல்ல, அன்றாட தனிப்பட்ட பொறுப்பு என்றும் அவரிடம் வலியுறுத்தியுள்ளார். விசுவாசிகள் மற்றும் விசுவாசிகள் அல்லாதவர்கள் அனைவரும் உள்மாற்றத்தை தேடவும் உரையாடல், இறைவேண்டல் மற்றும் துணிவுமிகு செயல்கள் வழியாக அமைதியை நோக்கி உறுதியான நடவடிக்கை எடுக்கவும் கேட்டுக் கொண்டுள்ளார் திருத்தந்தை. கடந்த 1990 முதல் 1995 வரை ஸ்லோவோக்கியாவின் லிட்மனோவாவில் நிகழ்ந்ததாக கூறப்படும் அன்னை மரியாவின் தோற்றங்கள் குறித்து நீல் அப்ஸ்டாட் எனப்படும் தடையில்லை சான்றிதழை வழங்கியுள்ளது விசுவாச கோட்பாட்டிற்கான திருப்பீடத்துறை. விசுவாச கோட்பாட்டிற்கான திருப்பீடத்துறை இந்த ஒப்புதல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நம்பகத்தன்மையை விட ஆன்மீக பலன்களின் அடிப்படையில் மதிப்பீட்டை அனுமதிக்கும் புதிய விதிமுறைகளை பின்பற்றுகிறது என்றும் இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள ஆணை ஒன்றில் கூறப்பட்டுள்ளது. பேராயர் ஜோசப் மேக்சிம் அவர்களின் வேண்டுகோளுக்கு பதிலளித்துள்ள விசுவாச கோட்பாட்டிற்கான திருப்பிடத்துறையின் தலைவர் பேராயர் கர்தினால் விக்டர் மனுவேல் பெர்னாண்டஸ் அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலங்கள், மனமாற்றங்கள் மற்றும் தொடர்ச்சியான திருப்பயணங்கள் உள்ளிட்ட அத்திருத்தலத்தில் இடம்பெறும் நிகழ்வுகளை இதன் வழி அங்கீகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஜூலை 5 சனிக்கிழமையன்று தென்கொரியாவின் சியோல் மறைமாவட்டம் ஹிகே மற்றும் பியோங்கோ துன்புறுத்தல்களின் போது விசுவாசத்திற்காக உயிர் துறந்த 79 கொரிய மறைசாட்சிகள் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டதன் 100வது ஆண்டு நிறைவை கொண்டாடியுள்ளது. துன்புறுத்தலிலும் மற்றும் சோதனைகளிலும் கூட இந்த மறைசாட்சிகள் ஒருபோதும் இயேசுவின் மீதான தங்கள் நம்பிக்கையை கைவிடவில்லை. அதே வேளையில் அவர்களின் சகிப்புத்தன்மையையும் நம்பிக்கையையும் ஆழப்படுத்தியுள்ளது என்றும், இறுதியில் மரணத்தை கூட வென்று இயேசுவின் மீதுள்ள உண்மையான நம்பிக்கையாக அது உருப்பெற்றது என்றும் தனது மறைவுரையில் சுட்டிக்காட்டியுள்ளார் சியோல் பேராயர் பீட்டர் சூன் தைங் சுங். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும்
மற்றும் ஒரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.